Welcome back to my channel Sauces and Spices. நான் மிஸ் சாந்தினி யோகானந்தன். இன்னைக்கு நம்ம பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது ரொம்ப ஈஸி. ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் இருந்தா போதும். நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா டெய்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ புதுசாக என் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். ஸோ நான் போடுற வீடியோஸ் என்னென்ன வீடியோ போடுறனோ அதோடைய ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். முறுக்கு வெரைட்டிஸ், அப்புறமா வந்து ஸ்வீட்ஸ், இது வரைக்கும் இருந்ததெல்லாம் உங்களுக்கு க்ளீனாக கீழே வந்து லிங்க்ல நான் போட்டு விடுறேன். ஸோ தட் நீங்கள் தேட தேவையில்லை. ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதில் போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எல்லா ரெசிபீஸும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூட ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பொறுமையாக நம்ம கலரணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்டியான பால்கோவா அவ்வளோ நல்லா நம்ம வீட்டில் நல்லா செஞ்சிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து 1.5 லிட்டர்ஸ் மில்க் எடுக்க போகிறோம். அதை நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்கு. அது இருந்தால் உங்களுக்கு நல்லா பால்கோவா கிடைக்கும். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரம், நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப நேரம் கலரணும். அண்ட் அடி கனமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்காது. ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இது எப்படியோ 1 ஹவருக்கு மேலே ஆகும். அதனால் பொறுமையாக நீங்கள் பண்ணணும். இது ரொம்ப ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு இப்போ பால் நல்லா காயட்டும். கொஞ்சம் நடுவில் வேணால் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லோவில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஹையில் வச்சுட்டோம்னா அது வந்து ஒரு கலர் மாறி போயிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எல்லோ கலர் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சு பண்ணுறது நல்லது. இது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் நம்ம பாலை வந்து சுண்ட வைக்கணும். அதுதான் நம்மளுக்கு இப்போது ஃபுல்லாக வீடியோவில் வந்து அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கும். அதனால் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஏன்னா நான் ஸ்லோ ஃபயரில் வச்சதுனால வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ எனக்கு வந்து நல்லா சுண்டிருக்கு. இப்போ நான் வந்து இப்போ பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த பால்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா பால்கோவா வந்துடும். வெறும் சர்க்கரையும் ஏலக்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நெய், அவ்வளவுதான். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா கலரி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தள்ளி போயிடவே கூடாது. நம்ம கூடயே இருந்து நம்ம கலரிகிட்டே இருக்கணும். இதை இப்போ நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால எனக்கு நல்லா சைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்து விட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். ஸோ நம்மளுக்கு நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் கூட சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இதுதான். அட்லீஸ்ட் ஒரு 3 டீஸ்பூனாவது சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க நெய்யை. இப்போ சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/3 கப் நான் போடுறேன். போட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/3 கப் வந்து சுகர் போட்டேன். எனக்கு பத்தலை. அதனால் நான் என்ன பண்ணேன், இன்னும் அதே கப்பில் கொஞ்சம் அதை ஃபுல்லாக எடுக்காமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்து போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இன்னொரு வாட்டியும் நெய் சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலுக்கு மட்டும்தான் காசு கொடுத்துருக்கோம். மற்றபடி பால்கோவா வந்து அந்த இதுலேயே அவ்வளோ
நல்லா தாராளமாக நம்ம சாப்பிடலாம். பால்கோவா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வேற இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம டைம் எடுத்து பண்ணால் போதும், அவ்வளோதான். நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது பக்கத்தில் இதை வந்து ஸ்லோவில் வச்சிட்டிங்கன்னா இது பாட்டுக்கு ரெடி ஆகிடும். நம்ம சமையல் முடிச்சுட்டு போகும்போது இதுவும் ரெடி ஆகிடும். திருப்பி நான் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். எனக்கு சர்க்கரை கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சர்க்கரை அந்த ஃபுல்லாக 1/3 கப்பில் எடுக்கல நான். அதில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப சுகர் தேவையில்லை. அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மைல்டாக தான் இருக்கும் இந்த சுகர் நம்ம போட்டிருக்கிறது. ரொம்ப கரெக்டாக இருக்கும் அது. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1.5 லிட்டரில் தான் பண்ணணும் இல்லை, 1 லிட்டர் மில்க்லேயும் நம்ம பண்ணலாம். நான் வந்து என்கிட்ட பேலன்ஸ் இருந்த மில்க் அப்படியே நான் ஊற்றிட்டேன். நல்ல சைட்ஸ் எல்லாம் எப்படி விட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கணும். ஏலக்காய் போட்டிருக்கேன் நான். திருப்பியும் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் கலரும் போதே தெரியும் உங்களுக்கு நெய் தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, இதுலேயே நிறைய ஃபேட் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் எனக்கு சைட்ஸ் எல்லாம் விட்ட மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்கள். நல்லா சைட்ஸ் எல்லாம் விட்டு நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்கள். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அவ்வளோ நல்லா ஸ்லைசஸ் அப்படியே கரெக்டாக அப்படி அப்படியே விழுது. இதே நீங்கள் வந்து ஷேப் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி நம்ம பேடா மாதிரி பண்ணலாம். அதுக்கும் இதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வாட்டி தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான ஸ்வீட்ஸ் யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஸோ செஞ்சுட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விடுங்க எங்கள் மெயில் ஐடிக்கு. எங்கள் மெயில் ஐடி வந்து இதுலேயே இந்த லிங்க்கில் நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் தீபாவளி ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. Bye viewers.